உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் புளியே சேர்க்கல. கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1½ ஹவர்ஸ் நல்லா ஊறிச்சுன்னா நல்லா ஊறிடும். ஸோ அப்போ அதுக்குள்ளேயே நல்லா வாட்டர் இருக்கும். ஸோ நம்ம தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்காம கொஞ்சம் பூண்டு, 2 பல் பூண்டு, கொஞ்சம் கல்லுப்பு, பெருங்காயம் சேர்த்து எடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா பச்சை மிளகா, வேறு என்ன வேணால் கூட சேர்க்கலாம். எனக்கு குழந்தைக்கு காரம் தான் சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு நான் சேர்க்கல. 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளி 1, சின்ன தக்காளி 1. இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு உருண்டை வந்து ரவுண்ட் பண்ணி நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கரெக்டாக நான் 15 மினிட்ஸ் வேக வச்சேன். சால்ட் சேர்த்தாலும் அப்படியே கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த குழம்பு வைக்க ஃபஸ்ட் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் நிறையா, அதுக்கப்புறமா பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட், அது நல்லா குக் ஆகிட்டோன்னே மஞ்சத்தூள், குழம்புத்தூள், தனியாத்தூள் ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோமோ ஊற்றிக்கலாம். ஏன்னா அரைச்சி வச்ச கொஞ்சம் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சால்ட் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இதில் உருண்டை வேக வச்ச உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச அந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணும்போது நடுவில் வந்து 2-3 வாட்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. ஏன்னா கடலைப்பருப்பு சேர்த்ததால் அடி பிடிக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்தா உருண்டை குழம்பு ரெடி.